ஸ்கிரிப்ட் சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? இப்போவும் தமிழ் சினிமாவோட கூடாரம் கோடம்பாக்கம் தானான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ பொள்ளாச்சி, குற்றாலம், தென்காசி அப்படின்னு போய் வந்தாலும் தமிழ் சினிமாவுடைய கூடாரம்னா அது எப்போதும் கோடம்பாக்கம் தான். SS வாசன் அவர்கள் எத்தனை தமிழ் படங்கள் தயாரிச்சிருக்காரு, அவர் கடைசியாக தயாரித்த படம் எதுன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஜெமினி அதிபரான SS வாசன் மொத்தம் 17 தமிழ் திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார். அதில் 4 திரைப்படங்கள் அவர் இயக்கிய திரைப்படங்கள். அவருடைய தயாரிப்பிலே கடைசியாக வெளியான படம்னா அது எம்ஜிஆருடைய 100வது படமான ஒளி விளக்கு. 9 வருஷத்துக்கு அப்புறம் விஷால் அவர்கள் மலையாள படத்தில் நடிக்க போகிறாரு. அந்த மலையாள படத்தை பற்றி தகவல் பகிர முடியுமான்னு பரத் ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. விஷால் அடுத்து சுந்தர் சி இயக்கத்தில் புருஷன் அப்படின்னு ஒரு படத்தை நடிக்கிறார். அந்த படத்தை தாண்டி வேறு எந்த புதிய படத்திலும் நடிக்க அவர் இப்போதைக்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரியல. தேங்காய் சீனிவாசன் அவர்கள் படங்கள் டைரக்ட் பண்ணியோ இல்லை ப்ரொடியூஸ் பண்ணியோ இருக்காரான்னு வேல் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. தேங்காய் சீனிவாசன் திரைப்படங்களை இயக்கியதில்லை, ஆனால் படத்தை தயாரித்திருக்கிறார். அந்த படத்தினுடைய பெயர் கிருஷ்ணன் வந்தான். நடிகர்களும் சிவாஜி கணேசன், KR விஜயா, ரேகா, மோகன் ஆகியோர் நடித்த திரைப்படம் அது. பழைய காலத்தில் இருந்த மாதிரி வலுவான வசனங்களும் ஆழமான கதைகளும் கொண்ட சினிமா அழிஞ்சு போகிற தருவாயில் இருக்கான்னு வினித் தேவிப்பட்டினத்துலேருந்து கேட்டிருக்காங்க. வலுவான வசனங்களும் ஆழமான கதைகளும் கொண்ட சினிமாக்கள் எந்த காலத்திலும் அழியாது. காக்கா காக்கா வாரணமாயிரம்னு 2 வெற்றி படங்களை கொடுத்துமே சூர்யா கௌதம் மேனனுக்கு அடுத்த பட வாய்ப்பு தராமல் இருக்காரு. அதற்கு காரணம் என்னன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. காக்கா காக்கா வாரணமாயிரம் ஆகிய 2 படங்களுடைய வெற்றிக்கு பின்னால் கௌதம் வாசுதேவன்கிட்டேருந்து ஒரு முழு ஸ்கிரிப்டை எதிர்பார்த்தார் சூர்யா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை கௌதம் வாசுதேவன் அவருக்கு தரலை. அதன் காரணமாக தான் அடுத்து கௌதம் வாசுதேவனுடைய இயக்கத்தில் சூர்யா நடிக்கலை. அவருடைய படத்தில் நடிக்கலைன்னாலும் கௌதம் வாசுதேவனுக்கும் சூர்யாவுக்கும் இடையே இருக்கின்ற நட்பு இருக்க அது இன்றைக்கும் வலுவாகத்தான் இருக்கிறது. ஒரு புதுமுக நடிகர் தான் அபிஷன் ஜீவந்த். அவருடைய முதல் படத்துடைய ஸ்பெஷல் ஷோவுக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்களான ரஜினி, KS ரவிக்குமார், நெல்சன், அனிருத் எல்லாம் கலந்துக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. வித்லவ் திரைப்படத்தினுடைய பிரீமியருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்பட பல பிரபலங்கள் வந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அந்த படத்திலே கதாநாயகன் நடித்த அபிஷன் ஜீவந்த் இல்லை, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு விலகினதில் எந்த நடிகர் சந்தோஷமாக இருப்பார், எந்த நடிகர் வருத்தத்தில் இருப்பாருன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் சினிமா விட்டு விலகியதிலே எந்த நடிகரும் சந்தோஷப்பட வாய்ப்பில்லை. நிச்சயமாக பல நடிகர்கள் வருத்தப்பட்டிருப்பாங்க. இதில் கூடுதலான வருத்தம் யாருக்கு இருந்திருக்க கூடும்னா அஜித்துக்கு. தன்னுடைய போட்டியாளரான விஜய் சினிமா விட்டு விலகிட்டார் அப்படின்ற வருத்தம் நிச்சயமாக அஜித்துக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கவிஞர் யுகபாரதி அவர்களுடைய நேர்காணலை நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாமான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. யுகபாரதி கிட்ட இந்த நேர்காணலை பற்றி தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். மிக விரைவிலேயே நம்முடைய நேர்காணலில் யுகபாரதி இடம்பெற வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தோட ஜனவரி மாத வின்னர் எந்த படம், எந்த நடிகர்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஜனவரி மாத வின்னர்னா சந்தேகம் இல்லாமல் தலைவர் தம்பி தலைமையில் என்ற படம் தான். ஜனவரி மாத வின்னர் நடிகர்னா அது நிச்சயமாக ஜீவா தான். மாரி செல்வராஜோட அடுத்த படம் எந்த நிகழ்வை தழுவி எடுக்கப்படும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மாரி செல்வராஜுடைய அடுத்த படம் ஒரு பீரியட் படம் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் எந்த காலகட்டத்தில் நடக்கின்ற கதையாக அதை சொல்ல போகிறார் அப்படின்னு தான் தெரியல. ஜி ஸ்குவாட் தயாரிக்கிற பென்ஸ், மிஸ்டர் பாரத் 2 படத்தை பற்றி எந்த அப்டேட்டும் வராமல் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் ஒரு தயாரிப்பாளராக என்ன தான் செய்கிறாருன்னு பாரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒரு பக்கம் நடிகராக இருக்கார், இன்னொரு பக்கம் இயக்குனராகவும் இருக்கார். அதன் காரணமாக கூட இந்த படங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் தாமதப்படலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இசைஞானிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பட வாய்ப்பு இல்லாமல் போனது, அந்த இடத்துக்கு இப்போ ரகுமானும் வந்துட்டாரான்னு அஸ்வின் நாமக்கல்லேருந்து கேட்டிருக்காங்க. இசைஞானியாக இருந்தாலும் இசை புயலாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் இது போன்ற சேச்சுரேஷன் பாயிண்ட்டை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதை சினிமா உலகத்திலே யாராலும் தவிர்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். ஜனநாயகன் படம் தள்ளி போனதை பற்றி தமிழ்நாடு ஒரு மாதம் கூட பேசலை. இதுதான் விஜய் இவ்வளோ நாள் சம்பாதிச்சதா, இவருக்கு எப்படி ஓட்டு கிடைக்கும்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படம் தள்ளி போனதை பற்றி இன்னும் எத்தனை மாத காலம் பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதை சொல்லுங்கள்.
அன்பறிவு டைரக்ஷனில் கமல் நடிக்கிற அடுத்த படத்துக்கு கமல் தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரான்னு மணிகண்டன் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அன்பறிவு இயக்கத்திலே கமல்ஹாசன் நடிக்கின்ற படத்தினுடைய கதையில் கமல்ஹாசனுடைய பங்களிப்பும் இருக்கிறது. தனுஷ் ராஜ்குமார் பெரியசாமி படத்தில் மம்முட்டி அவர்கள் நடிக்க இருக்கிறாரு. அவர் வில்லன் ரோலில் தான் நடிக்க போகிறாரான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தனுஷ் ராஜ்குமார் பெரியசாமி இருவரும் இணைந்து உருவாக்குன்ற படத்தில் மம்முட்டி நடித்தார்னா அது வில்லன் வேடமாக தான் இருக்கணுமா? வேறு குணச்சித்திர வேடமாக இருக்க வாய்ப்பே இல்லையா என்ன? திரௌபதி 2 படம் சரியாக போகலைனாலும் ரிச்சர்டோட நடிப்பும் தோற்றமும் கம்பீரமாக இருந்தது. அவரை முன்னணி டைரக்டர்கள் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கான்னு ஜீவா சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. திரௌபதி பார்ட் 1 பார்ட் 2 படங்களுக்கு முன்னாலேயே தன்னுடைய திறமையை நிரூபித்தவர் தான் ரிச்சர்ட். அதனால் இந்த படங்களுக்கு பின்னால் தான் நம்முடைய இயக்குநர்கள் அவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அடுத்து தயாரிக்க இருக்க படம் எதுன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடைய அடுத்த தயாரிப்பு என்ன அப்படின்றத பற்றி இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவித்ததாக தெரியல. லீடர் படத்துடைய ஈவெண்ட்டில் ஒரு பத்திரிகையாளர் லீடருங்கிற டைட்டில் விஜய்க்கும் ரஜினிக்குமே கிடைக்கலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது உண்மையா? விஜயும் ரஜினியும் அந்த டைட்டிலுக்கு வெயிட் பண்ணாங்களான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. லீடர் அப்படின்ற டைட்டிலில் தங்களுடைய படங்களுக்கு வைக்க வேண்டும் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ அல்லது விஜயோ முயற்சித்ததாக இது வரைக்கும் எந்த செய்தியும் இல்லை. தமிழ் சினிமாவில் எதனால் ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ வச்சு படம் எடுக்கிறதில்ல, ஏன் அந்த ஆர்வம் தமிழ் படைப்பாளர்களுக்கு இருக்கிறது இல்லைன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ராமாயணத்தையோ மகாபாரத்தையோ தழுவி எடுக்கலன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ அந்த இரு இதிகாசங்களும் தழுவி திரைப்படங்கள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. தளபதி திரைப்படத்தில் கூட மகாபாரத்தினுடைய ஒரு கதை இடம்பெற்றிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர்களும் சிவாஜி கணேசனோடு இணைந்து ஜல்லிக்கட்டு, முத்துக்கள் 3 ஆகிய படங்களில் நடித்த சத்யராஜ் ஒரு முறை படப்பிடிப்பின் போது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன், அது மாதிரி உங்களுக்கு எந்த ஆங்கில நடிகர் இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் என்று சிவாஜியிடம் ஒரு முறை கேட்டார். சத்யராஜ் அப்படி ஒரு கேள்வியை கேட்டபோது, எதுக்காக இந்த கேள்வியை கேட்குற? நான் எந்த ஆங்கில நடிகரை பார்த்து காப்பி அடித்து நடிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கவா? நான் எந்த ஆங்கில நடிகையும் பார்த்து காப்பி அடித்து நடிக்கிற நடிகை இல்லை. எனக்கு பிடித்த ஒரே நடிகர்னா அது எம்ஆர் ராதா தான் என்று சத்யராஜுக்கு பதில் சொன்னார் சிவாஜி. அதோடு நிற்காம, உங்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ரெட்டை குரலில் பேசி நடிக்கிறார் எம்ஆர் ராதா, அவரைத்தான் உங்களுக்கு தெரியும். அவர் நாடகத்தை நடித்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நாடக மேடையில் அவர் நடிப்பாக இருப்பார். அந்த நடிப்பை எந்த ஆங்கில நடிகரும் நடிக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திறமைசாலி அவர் என்றும் சத்யராஜிடம் சொல்லியிருக்கிறார் சிவாஜி. நடிகர்கள் எம்ஆர் ராதாவை பற்றி பலரும் இப்படி சொல்ல நாம் கேட்டிருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட நடிகை வேலை இந்த தமிழ் சினிமாவும் கொண்டாடியதா என்றால் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய சோகம். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.